அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கான்டூர் இன்டகிரேஷன்ல டைப் 3 பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நமக்கு பை டெஃபினிஷன் ஆஃப் காச்சி ரெசிடியூ தியரம், காச்சி ரெசிடியூ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ f of x dx இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் -r to +r f of x dx plus இன்டெக்ரல் ஓவர் cr, அதாவது அப்பர் half of the semicircle f of x dx ன்னு நம்மளால பிரிச்சு எழுதிக்க முடியும். சப்போஸ் இதுல when r goes to infinity, அதாவது radius goes to infinity இருந்துச்சு அப்படின்னா -r to +r f of x dx ஓட வேல்யூ 0. அப்போ இந்த வேல்யூ தூக்கி ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ f of x dx ஓட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா, இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் அப்பர் half of the semicircle f of z dz கன்வெர்ட் ஆகும். இதனோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசிடியூ தியரத்துப்படி 2πi into sum of residues of f of z. சரிங்களா? நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தா, சம்மில் f of z, இப்போ நம்ம f of z போகிறோம். let f of z equals to cos m x பதிலாக z போடலாம். cos mx by x square plus a square இல்லைங்களா? அப்போ mz by z square plus a square. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் e பவர் I தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா cos தீட்டா plus I sin தீட்டா. ஸோ இதில் இந்த cos தீட்டா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ரியல் பார்ட் தான் cos தீட்டா. sin தீட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா இமேஜினரி பார்ட். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக எழுத சொன்ன சிம்பிளை பண்ணால் cos தீட்டா அப்படின்றது ரியல் பார்ட் ஆஃப் e பவர் I தீட்டான்னு நம்ம சிம்பிளா எழுத முடியும். அதுவே sin தீட்டா மட்டும் எழுதணும்னு ஃபீல் பண்ணா இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் I தீட்டான்னு மாற்றி எழுதிக்க முடியும். ஸோ இங்கே நம்ம காஸ் கொடுத்துருக்கோம், அதனால என்னோட டேம் எப்படி மாற்றி எழுதுறேன்னா ரியல் பார்ட், காசுன்றதுனால ரியல் பார்ட் ஆஃப் e பவர் I தீட்டா யூஸ் பண்ணி எழுதும். அப்போ தீட்டான்ற பிளேஸ்ல இங்கே என்ன இருக்குன்னா mz இருக்கு. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் e பவர் I இருக்கும், தீட்டாக்கு பதில் என்ன இருக்கு mz இருக்கு பை z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அதாவது வரக்கூடிய ஆன்சர்ல ரியல் பார்ட் மட்டும் எடுத்தா அது எனக்கு தேவையான ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம போல்ஸ் ஃபைண்ட் பண்றோம். ஸோ போல்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக z ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் a ஸ்கொயர் ஆகும். அப்போ z-ஓட வேல்யூ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் a வந்திருக்கும், நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதுனால I வந்துருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் ai. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஆல் பாசிட்டிவ் போல்ஸ், காசி ரெசிடியூ தியரம் கான்டூர் இன்டகிரேஷன் பொறுத்தளவுக்கு ஆல் பாசிட்டிவ் போல்ஸ் லைஸ் இன்சைடு க்ளோஸ்டு ரீஜியன் CR. அதே சமயத்தில் ஆல் நெகட்டிவ் போல்ஸ் லைஸ் அவுட்சைடு CR. அப்போ அவுட் சைட்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ரெசிடியூ 2 ஓட வேல்யூ 0. அப்போ ரெசிடியூ 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட f of z மாற்றி எழுத போறேன். என்னோட f of z, அதாவது ஃபைனல் ஆன்சரா எனக்கு ரியல் பார்ட் மட்டும்தான் வேணும், அது இருக்கட்டும். e பவர் imz அப்படியே இருக்கட்டும், e பவர் imz. நம்ம கையில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதாவது பிளஸ் ai மைனஸ் a இருக்கு. அதை ஃபேக்டர்ஸா மாற்றி எழுதுனா z பிளஸ் ai z மைனஸ் aiன்னு பிரிச்சு எழுதிக்க முடியும். ஸோ நமக்கு ஒரே ஒரு ரெசிடியூ மட்டும்தான் வேணும், அதாவது R1. ஆல் பாசிட்டிவ் போல்ஸ் லைஸ் இன்சைட் இல்லையா? அப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கும். அப்போ R1 ரெசிடியூ at z equals to a
ஆஃப் ஆர்டர் 1 தான். இங்கே ஆர்டர் 1 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பவரில் 1 தான் இருக்குது, இங்கேயும் பவரில் 1 தான் இருக்குது. அப்போ ஆர்டர் 1 தான். இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட் z tends to a z minus a into f of z. ஜென்ரல் கேஸ் 1க்கான ஃபார்முலா. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா a i இருக்கு. அப்போ லிமிட் z tends to a i z minus a i into f of z, அதாவது e power I m z by z plus a i z minus a i. சரிங்களா? அப்போ z minus a i z minus a i கட் ஆகும். அப்போ z பதில் என்ன போடணும்? ai போடணும் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல e பவர் I m z இருக்கு. zக்கான வேல்யூ என்னது? ai. கீழே என்ன இருக்கு? z plus ai இருக்கு. அப்போ கீழே என்ன இருக்கும்? ஒரே டைம் தான் இருக்கும். அப்போ ai plus ai இருக்கு. அப்போ மேலே என்ன ஆகும்? e பவர் m இருக்கும், a இருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ என்னது? -1. i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -n. கீழே என்ன இருக்கும்? 2 times ai இருக்கு. இது ரெசிடியூ 1. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ f of x dxன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 pi I into sum of residues of f of z. அப்போ இங்கே 2 pi I into sum of residues. So e power minus m a divided by 2 a I. அப்போ இந்த ஐயும் கட் பண்ணிக்கலாம், 2வும் கட் பண்ணிக்கலாம். கடைசி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா pi by a e power minus m a இருக்கும். அதாவது LHSல இதனோட LHS என்ன இருந்துச்சு நமக்கு? இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ cos m x by x square plus a square dx ஓட டேர்ம் pi by a e power m a. அதாவது நமக்கு என்ன இருக்கணும்? இதுல ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட அதான் ரியல் பார்ட் ஆஃப் f of z தான். ரியல் பார்ட் ஆஃப் f of z எடுத்துருக்கோம். ஆனா இங்க எல்லாமே ரியல் பார்ட் தான். நோ இமேஜினரி. இந்த இடத்துல இமேஜினரியே கிடையாது. நோ இமேஜினரி டேர்ம்ஸ், ஒன்லி ரியல் பார்ட் தான் இருக்கு. அப்போ உள்ளபடியே நம்மளால எடுத்துக்க முடியும். நன்றி. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. உங்களோட பாசிட்டிவ் சப்போர்ட் கட்டாயம் எங்களுக்கு தேவை. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.